நாச்சியார் திருமொழியில் 8ஆம் திருமொழியில் 2ஆம் பாசுரம் பார்க்கலாம். மாமுத்த நிதி சொரியும் மாமுகில்காள் வேங்கடத்து சாமத்தின் நிறம் கொண்ட தாடாளன் வார்த்தை என்னே காமத்தி உள் புகுந்து கதுவப்பட்டு இடைக்கங்குல் ஏமத்து ஓர் தென்றலுக்கு இங்கு இலக்காய் நான் இருப்பேனே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். நிறைய முத்துக்களும் சொர்ணங்களும் அப்படியே பொழியறதான் மேகத்துலேருந்து. அப்படிப்பட்ட முத்தாக மழை பெய்து சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரி அப்படி சொரியக்கூடிய மேகங்களே, பெரிய மேகங்களே, மாமுகில்கள். நீங்கள் அந்த வேங்கடத்தில் இருக்கான திருவேங்கட மலையில் அவர் எப்படி இருக்கார்? நீல நிறமுடையவராக இருக்கார் இல்லையா. அவர் எனக்கு எதாவது செய்தி சொன்னாரா? ஒன்றும் சொல்லலையா? எனக்கு ஒன்றுமே சொல்லி அனுப்பலையா? பகவான்கிட்ட உள்ள காதல்ங்கிற தீ இருக்குல்ல, காமத்தி, அப்படியே உள்ளுக்குள்ளே புகுந்து அப்படியே என்னை வாட்டுறது. அது மட்டும் இல்லை, அது என்ன பண்ணுறது, இந்த ராத்திரி வேளையில் ஒரு தென்றல் வரும் இல்லையா, அந்த தென்றல் கூட எனக்கு ரொம்ப வெப்பமாக என்னை ரொம்ப துன்புறுத்துகிற மாதிரி இருக்கே. அப்படி இருக்கும்போது நான் வாழ்ந்திருக்கலாமா? எனக்கே காரணமாக இருக்கும்போது அந்த ஒரு தென்றல் எல்லாருக்கும் இனிமையாக இருக்கும். ஆனால் எனக்கு எப்படி இருக்குது, ரொம்ப துன்பத்தை கொடுக்கறது. அப்படி இருக்கும்போது இங்கே நான் வாழ்ந்திருக்கலாமா அப்படின்னு முகிலை பார்த்து கேட்குறா.